இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சக்கர நாற்காலியில் இருப்பவர்களை தண்ணீர்மலை உச்சிக்கு தூக்கிச் சென்ற அறப்பணி வாரியத்தின் நல்லெண்ண நிகழ்வு. பினாங்கு தண்ணீர்மலை ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு இந்து அறப்பணி வாரியமும் மலேசிய தமிழன் உதவும் கரங்களும் இணைந்து நேற்று நல்லெண்ண நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். 25 மாற்றுத்திறனாளிகளை சக்கர நாற்காலியோடு 513 படிகளை கடந்து மலை உச்சிக்கு தூக்கி செல்வதே அதன் நோக்கமாகும். ஸ்ரீ பாலதண்டாயுதபாணியை நேரில் தரிசிக்கவும், மற்றவர்களைப் போலவே அபிஷேகத்தை காணவும், சிறப்பு பூஜையில் பங்கேற்கவும் இதன் மூலம் அவர்களுக்கு வாய்ப்பு கிட்டியது. அறப்பணி வாரிய தலைவர் ஆரிசன் ராயர், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீராஜு, செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் இதர ஆணையாளர்களான டத்தோ தினகரன், சண்முகநாதன், திருமதி ஜகுருதி, சந்திரமோகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று சிறப்பித்தனர். அவர்களின் வருகை மத மரபுகளை உட்படுத்திய நடவடிக்கைகளுக்கான சமூக ஆதரவின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. இந்த உன்னத முயற்சியானது தைப்பூசத்தின் உண்மையான சாதாரணமான நம்பிக்கையை, தியாகம் மற்றும் இரக்கம் ஆகியவற்றை நிரூபித்தது. ஆலய இலக்கவியல் நிர்வாக நடைமுறைக்கு அமைச்சர் கோவிந்த் சிங் பாராட்டு. நாட்டில் 40க்கும் மேற்பட்ட கோவில்கள் இலக்கவியல் நிர்வாக நடைமுறைக்கு மாறியிருக்கின்றன. இன்னும் ஏராளமான கோவில்கள் அத்திட்டத்தை முன்னெடுக்க ஆர்வம் காட்டுவது வரவேற்கத்தக்கது என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூறியுள்ளார். நாடு இலக்கவியல் நோக்கி பயணிப்பதை இது புலப்படுத்துகிறது. ஷாலாம் செக்ஷன் 23 அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய இலக்கவியல் நிர்வாக நடைமுறையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த போது அவர் அவ்வாறு சொன்னார். இந்த கோவிலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கவியல் நிர்வாக நடைமுறை பூஜைக்கான பொருட்களை விற்க மட்டும் அல்லாது அர்ச்சனை, உபயம், திருமண முன்னேற்பாடுகள், ஆலய விழாக்களுக்கான நேரடி ஒளிபரப்பு, ஆலயத்தின் வழி நன்கொடை வழங்குதல், நிதி நிர்வாகம், நீத்தார் சடங்கு நிர்வாக முறை என 50க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் சேவைகளை உள்ளடக்கியுள்ளது. இதையடுத்து இந்த கோவிலில் இனி இலக்கவியல் முறையிலும் நிர்வாகம் நடைபெறும். அலோஸ்டாரில் முதியவர் மற்றும் வளர்ப்பு மகன் தீ வைத்து கொலை, 2 ஆடவர்கள் மீது குற்றச்சாட்டு. ஜனவரி 21 கெடா அலோஸ்டாரில் ஒரு முதியவரையும் அவரது வளர்ப்பு மகளையும் தீ வைத்து கொலை செய்ததாக 2 ஆடவர்கள் இன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். எனினும் 29 வயது முகமது ஃபித்ரி சைஃபுல் நஸ்ருவான், 19 வயது முகமது ஹைசான் அப்துல் ரஹீம் இருவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. கொலை குற்றம் உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதே அதற்கு காரணம். கம்போங் டாங்கியாங் யார்ட் அருகே ஜாலான்கோத்தா தானாவில் உள்ள வீட்டில் 21 அதிகாலை 3:30 மணி அளவில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவ்விரு ஆடவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்கப்படலாம். பிட்ரியின் 61 வயது மாமா இப்ராஹிம் மைதீன், அவரின் வளர்ப்பு மகளான 23 வயது முகமது முஸ்லிம் முகமது சைனி இருவருமே கொலை செய்யப்பட்டவர்கள் ஆவர். அச்சம்பவம் முன்னதாக திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. மலாக்காவில் இவி வாகனங்கள் மற்றும் கைபேசிகளுக்கான பேட்டரி தொழிற்சாலையில் பெரும் தீ. மலாக்கா புக்கிட் ரம்பாய் தொழிற்பேட்டையில் மின்சார வாகனங்கள் மற்றும் கைபேசிகளுக்கான பேட்டரிகளை தயாரிக்கும் தொழிற்சாலை நேற்று மதியம் ஏற்பட்ட தீயில் அழிந்தது. தகவல் கிடைத்து தங்காபத்து தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த குழு சம்பவ இடம் விரைந்தது. சுமார் 30 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதில் ஈடுபட்டதாக மலாக்கா தீயணைப்பு மீட்பு துறையின் நடவடிக்கை பிரிவு கமாண்டர் நூர் ஹபீசா முகமது தோல் தெரிவித்தார். 100x60 சதுர அடி பரப்பளவு கொண்ட அத்தொழிற்சாலை 90 விழுக்காடு தீயில் அழிந்து போனதாகவும், இந்த அறிக்கை வெளியாகும் வரையில் தீயை அணைக்க போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். யாரும் காயமடைந்ததாகவோ அல்லது உயிர் சேதம் ஏற்பட்டதாகவோ இதுவரை தகவல் ஏதும் இல்லை. தொழிற்சாலையில் பயங்கர வெடிப்பு சத்தங்கள் கேட்டு தீப்பிழம்பு ஏற்பட்டதை கண்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி ஒருவர் கூறினார். இபிஎஃப்பில் கடந்த ஆண்டு தன்னார்வ முறையில் செலுத்தப்பட்ட சந்தா பங்களிப்பு 13 பில்லியனை எட்டியது. ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் கணக்கில் தன்னார்வ முறையில் சந்தா பங்களிக்கும் திட்டத்திற்கு சந்தாதாரர்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. கடந்த ஆண்டில் மட்டுமே 13 பில்லியன் ரிங்கிட் சந்தா தன்னார்வ முறையில் செலுத்தப்பட்டுள்ளது. இபிஎஃப்பில் தங்களின் பணத்தை சேமித்து வைப்பதில் பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இது புலப்படுத்துவதாக அதன் அதிகாரி ஒருவர் கூறினார்.
1.6 மில்லியனுக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் வங்கிகளில் போடுவதை விட இபிஎஃப்பில் பணத்தை சேமிப்பதையே விரும்புகின்றனர். கடந்த 20-30 ஆண்டுகளாகவே உயரிய அதே சமயம் நிலையான லாப ஈவு தொகையை இபிஎஃப் வழங்கி வருவதே அதற்கு காரணம். அந்த 1.6 மில்லியன் பேரில் 1.2 மில்லியன் சந்தாதாரர்களும் மேலும் 4 லட்சம் பேர் ஐசரான் திட்டத்தின் கீழும் பங்களிப்பு செய்தவர்களும் ஆவர். இந்த ஐசரான் திட்டமானது சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் நிலையான வருமானம் இல்லாத சாதாரண தொழிலாளர்கள் தன்னார்வ முறையில் சந்தா பங்களிப்பு செய்வதாகும். ஐசரான் திட்டத்தின் கீழ் பங்களிப்பாளர்கள் தங்களின் மொத்த தன்னார்வ பங்களிப்புகளுக்கு அரசாங்கத்திடம் இருந்து 20 விழுக்காடு முதல் அதிகபட்சம் 500 ரிங்கிட் வரை சிறப்பு ஊக்கத்தொகையை பெறுவார்கள். டயாலிசிஸ் நோயாளியை உதாசீனப்படுத்துவதா? ஜெராம் பாடாங் சட்டமன்ற உறுப்பினருக்கு சஞ்சீவன் கண்டனம். நெகிரி செம்பிலான் ஜெராம் பாடாங்கில் வாரத்திற்கு 3 முறை ரத்த சுத்திகரிப்பு சிகிச்சையை செய்ய வேண்டியுள்ள நோயாளியை சட்டமன்ற உறுப்பினர் உதாசீனப்படுத்தியுள்ளாரா? வேலையில்லாத கிளமௌண்ட் என்ற டயாலிசிஸ் நோயாளியும் அவரின் மனைவி மாயாவும் 5 முறை உதவி கேட்டு சென்றும் ஜெராம் பாடாங் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாறாக 2 முறை தலா 100 ரிங்கிட்டை மட்டுமே கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். இதுதான் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றும் சேவையா என பெர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்சத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ ஆர் சஞ்சீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். மாத தவணை பணம் ஓராண்டாக நிலுவையில் உள்ளதால் வீடும் ஏலத்திற்கு வந்துவிட்டது. அத்தம்பதியரின் 10 வயது 3வது மகனும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான நெகிரி செம்பிலான் மாநில பட்ஜெட்டில் 5 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் அறிவிக்கப்பட்ட ஏவி பிஸ்டுலா அறுவை சிகிச்சை உதவி திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏன் உதவி வழங்கப்படவில்லை? எதிர்கட்சியினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதை விடுத்து ஜெராம் பாடாங் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அச்சட்டமன்ற உறுப்பினர் கவனம் செலுத்தலாமே என சஞ்சீவன் கூறியிருக்கின்றார். ஜெராமில் 2 சிறுமிகள் கற்பழிப்பு, சொந்த பந்தங்களை சீரழித்த கொடூரம், 3 கைது. ஸ்லாங்கூர் ஜெராமில் வெவ்வேறு சம்பவங்களில் 2 பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டது தொடர்பில் உறவுக்கார ஆடவர்கள் 3 கைதாகியுள்ளனர். முதல் சம்பவம் ஜெராமில் 14 வயது பிள்ளையை உட்படுத்தியது. சனிக்கிழமை அன்று அச்சிறுமியின் தாத்தா போலீசில் புகார் செய்தார். ஆனால் தன்னை கற்பழித்ததே அந்த தாத்தா தான் என அந்த சிறுமி கூறியதால் போலீஸ் அதிர்ச்சி அடைந்தது. அவருடன் இளம் வயது மாமாவும் அச்சிறுமியை சீரழித்துள்ளார். இதையடுத்து 66 வயது தாத்தாவும் 21 வயது மாமாவும் கைதாகி பிப்ரவரி 7ஆம் தேதி வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஜெராமில் நிகழ்ந்த இன்னொரு சம்பவத்தில் 8 வயது சிறுமியை சொந்த தந்தையை கற்பழித்துள்ளார். அச்சிறுமியின் தாய் சனிக்கிழமை இரவு அது குறித்து போலீசில் புகார் செய்தார். பெற்றோர் விவாகரத்து பெற்றுவிட்ட நிலையில் வார இறுதி மற்றும் பள்ளி விடுமுறை நாட்கள் தவிர்த்து பெரும்பாலான நாட்களில் தந்தையுடனேயே அச்சிறுமி வசித்து வந்துள்ளார். 33 வயதுடைய அவ்வாடவரும் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்க கிளினிக்கில் காத்திருப்பது 3 மணி நேரத்திலிருந்து 30 நிமிடமாக குறைந்தது. அரசாங்க கிளினிக்குகளில் சேவைக்கான நோயாளிகள் 3 மணி நேரம் காத்திருப்பது 30 நிமிடங்களாக குறைந்ததில் சுகாதார அமைச்சு வெற்றி பெற்றுள்ளதாக அதன் அமைச்சர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்திருக்கிறார். சுகாதார சேவையில் இலக்கையில் உருமாற்றம் அமல்படுத்தப்பட்டதன் மூலம் இந்த வெற்றி கிடைத்துள்ளது. வேலையை நிறைவேற்றுவதற்கு வரையப்பட்ட அனைத்து திட்டங்களையும் செயல்பட வேண்டிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருப்பதாக அவர் கூறினார். அரசாங்க கிளினிக்குகளில் நோயாளிகளின் காத்திருப்புக்கு நேரத்தை 3 மணி நேரங்களிலிருந்து 30 நிமிடங்களாக குறைப்பதில் நாங்கள் முன்னுரிமை வழங்கியுள்ளோம். 2007 முதல் 2022ஆம் ஆண்டு வரை 107 கிளினிக்குகளில் 3 மணி நேரமாக இருந்த காத்திருக்கும் நேரத்தை கடந்த ஆண்டு 159 கிளினிக்குகளாக அதிகரித்துள்ளோம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சம்பந்தப்பட்ட கிளினிக்குகளில் 48.6 விழுக்காடு நோயாளிகளுக்கான காத்திருப்பு நேரம் குறைந்துள்ளது. திருமதிகளுக்கான உலக அழகி போட்டியில் 2 முக்கிய விருதுகளை குவித்த மலேசியாவின் டாக்டர் ஷாலினி தேவி. அமெரிக்கா லாஸ் வேகாஸில் நடைபெற்ற திருமதிகளுக்கான மிஸ்ஸஸ் வேர்ல்ட் 2024 உலக அழகி போட்டியில் மலேசியாவின் டாக்டர் ஷாலினி தேவி ராமச்சந்திரன் 2 முக்கிய விருதுகளை வென்று பரபரப்பை ஏற்படுத்தினர். மிஸ்ஸஸ் மலேசியாவாக இப்போட்டியில் பங்கேற்ற டாக்டர் ஷாலினி தேவி
சிறந்த ஆடைக்கான விருதையும் சிறந்த தூதருக்கான மிசஸ் வேர்ல்ட் அம்பாசிடர் விருதையும் வென்றார். புதேரி மெம்பரா மலேசியா என்ற பெயரில் தனித்துவமான தேசிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஆடையை அணிந்து நீதிபதிகளின் மனதை அவர் கவர்ந்தார். தேசிய ஆடைகளில் இதுவரை வடிவமைக்கப்பட்டதிலேயே மிகவும் நீளமானதாக 105 மீட்டருக்கு அவரின் ஆடையின் வால் பகுதி அமைந்திருந்தது. மலேசிய சாதனை புத்தகத்திலும் அது இடம் பிடித்துள்ளது. சரவாக்கை சேர்ந்த பிரபல ஆடை வடிவமைப்பாளர் சரண் அனாக் லாகாங் கைவண்ணத்தில் மலேசிய பெண்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்றும் வகையிலும் மலேசிய பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. உலக அரங்கில் அம்முக்கியமான விருதுகளை வென்று அசத்திய டாக்டர் ஷாலினியை மிசஸ் மலேசியா வேர்ல்ட் சென்ட்ரியான் பிரெகட்டின் தேசிய இயக்குனர் டத்தின் ஹர்வின் கவுர் பாராட்டினார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 1,25,000 ரிங்கிட் மதிப்பிலான அலங்கார செடிகள் பறிமுதல். கிளந்தான் தானாமேரா அருகே லாராங் பெப்பியோவில் மேற்கொள்ளப்பட்ட சாலை தடுப்பு சோதனையில் 1,25,000 ரிங்கிட் மதிப்புள்ள அலங்கார செடிகளை கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அதிகாலை 5 மணிக்கு ஓப்தாரிங் வாவாசான் சோதனையில் லாரி ஒன்றை நிறுத்திய போது பொது நடவடிக்கை படை அச்செடிகளை பறிமுதல் செய்தது. தாய்லாந்திலிருந்து கடத்தப்பட்டதாக நம்பப்படும் அந்த புரோமிலா வகை மரக்கன்றுகளை உள்ளூர் சந்தைகளுக்கு விநியோகிப்பதற்காக 25 வயது லாரி ஓட்டுநர் கொண்டு சென்றுள்ளார். கைப்பற்றப்பட்ட பொருட்களோடு அந்த சந்தேக நபரும் மேல் நடவடிக்கைக்காக விவசாயத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இச்சம்பவம் 1976 தாவர தனிமைப்படுத்தல் சட்டத்தில் கீழ் விசாரிக்கப்படுகிறது. அனைவருக்கும் நியாயமான மானிய உதவி, பொருளாதார சுபிக்ஷம் பேரரசர் அழைப்பு விடுத்தார். உண்மையாக தகுதி பெற்றவர்களுக்கு மானிய உதவி தொகை விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதோடு அனைவருக்குமான பொருளாதார சுபிக்ஷத்திற்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு மட்டும் இன்றி அனைத்து குடிமக்களும் சுபிக்ஷம் அடைவதற்கு நடப்பு பொருளாதாரத்தின் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என இன்று 15வது நாடாளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரின் 1வது கூட்டத்தை தொடக்கி வைத்து அரசு உரை ஆற்றிய போது அவர் இதனை வலியுறுத்தினார். உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதில் நமது பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டிருப்பது குறித்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். ரிங்கிட் நாணயத்தின் மதிப்பு உயர்ந்துள்ளதோடு வேலையில்லா விகிதமும் தொடர்ந்து குறைந்து வருவதாக உள்ளது. கடந்த ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பல்வேறு துறைகளில் 5.9 விழுக்காடு வளர்ச்சி அடைந்ததோடு முதல் 9 மாதங்களில் மொத்த வர்த்தகம் 2 டிரில்லியன் ரிங்கிட்டை தாண்டியுள்ளது. இந்த குறிப்பிடத்தக்க பொருளாதார செயல்திறனுக்காக நான் பிரதமரையும் அரசாங்கத்தையும் பாராட்டுகிறேன். மேலும் அது தொடர்ந்து மேம்படும் என்று நம்புகிறேன். தாதியர் டிப்ளமோ கல்வி திட்டத்திற்கான நுழைவு நிபந்தனையில் தளர்வு. SPM கல்வி முடித்தவர்கள் தாதியர் டிப்ளமோ கல்வி திட்டத்தில் சேர்வதற்கான நுழைவு நிபந்தனை 5 பாடங்களில் கிரெடிட்டிலிருந்து 3 பாடங்கள் கிரெடிட் பெற்றிருக்க வேண்டும் என தளர்த்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்திருக்கிறார். மலாய் மொழி, கணிதம், அறிவியல் ஆகிய பாடங்களில் கிரெடிட் பெற்றிருக்க வேண்டும் என்பதோடு ஆங்கிலம் உட்பட 2 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இவ்வாண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான தாதியர் டிப்ளமோ கல்வி திட்டத்திற்கு மட்டுமே இந்த தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார தலைமை இயக்குனர் தெரிவித்த காரணங்களின் அடிப்படையில் இந்த தளர்வு உள்ளது. தாதியர் டிப்ளமோ கல்வி திட்டத்திற்கான நிபந்தனை தளர்த்தப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதையும் சுல்கிஃப்லி உறுதிப்படுத்தினார். மலேசியாவில் தாதியர் பற்றாக்குறை மிகவும் மோசமாக இருப்பதால் சுகாதார பராமரிப்புகளுக்கான தேவையை நிறைவு செய்ய தவறினால் நாட்டின் சுபிக்ஷத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.